குன்றத்தோராடல் அப்படிங்கறது திருத்தணியை குறிக்கும்னு கூட சொல்லுவாங்க. திருத்தணினா ஐந்தாவது படை வீடாக நமக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய படை வீடு திருத்தணி என்று சொல்லக்கூடிய செருத்தணிகை. முருகனுடைய கோபம் தணிந்து அமர்ந்த மலை திருத்தணி. வள்ளியை மனம் புரிந்து இருந்த மலை ஆனபடியினாலே இன்றைக்கு திருத்தணிகை என்று அழைக்கப்படக்கூடிய அற்புதமான மலை. இந்த திருத்தணிகை மலையிலே போய் முருகப்பெருமானை வழிபடுபவர்களுக்கு மலைவாச ஸ்தலங்களிலேயே உயர்ந்த தலத்தில் போய் வழிபட்ட பலன் திருத்தணிக்கு போய் வந்தாலே கிடைக்கும். தர்மம் செய்வதற்கு உரிய மலையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மலையும் திருத்தணிகை மலை. அதனால் மலை ஆலயங்களில் மலைத்தலங்களில் மிக உயர்ந்ததான தலமாக விளங்கக்கூடியது திருத்தணிகை. பாத்தியா, நம்ம தமிழ் கடவுள் முருகனோட சிறப்புகளை சொல்ல சொல்ல கேட்டுட்டே இருக்க தோணுது. பாட்டி, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? முருகரை ஏன் பாட்டி தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்றீங்க? ஏன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாமா? தமிழ் கடவுள் முருகப்பெருமான். முருகனை தமிழ் கடவுள் என்று உலகமே வழிபடுகின்றது. எல்லா உலகத்திலும் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர் நிரந்தரமான ஒரு கடவுளாக விளங்குகின்றார். சரி, முருகன் தமிழ் கடவுள் என்று சொன்னால் அப்போ ஏனைய கடவுள்கள் வேறு ஏதாவது பெயர்களில் அவரை நாம் அழைப்பது உண்டா? இப்போ விநாயகர்னா இந்தி கடவுள், சிவபெருமான்னா இங்கிலீஷ் கடவுள் அப்படின்னு எந்த கடவுளுக்காவது ஒரு மொழியோடு தொடர்புடைய பெயர் உண்டா அப்படின்னா கிடையாது. ஆனால் முருகனுக்கு மட்டும்தான் ஒரு அற்புதமான மொழியோடு தொடர்பு படுத்தி தமிழ் கடவுள் என்கின்ற அற்புதமான பெயர் உண்டு. பல பேரும் அதற்கு சொல்லுவது தமிழர்கள் முருகப்பெருமானை குலதெய்வமாக வழிபடுவதால் முருகனுக்கு தமிழ் கடவுள் என்கின்ற பெயர் உண்டு என்று. ஆனால் பல தமிழர்களுக்கு பல தெய்வங்கள் குலதெய்வமாகத்தானே விளங்கி கொண்டிருக்கிறது. அப்போ அதற்கு வேறு ஏதோ ஒரு காரணம் நமக்கு இருக்கத்தான் செய்கிறது. ஏன் முருகப்பெருமானுக்கு தமிழ் கடவுள் என்கின்ற பெயர் தோன்றியது என்று சொன்னால், தமிழும் முருகனும் ஒன்று. தமிழ் எப்படி தன்னை பேசுகின்றவர்களை வாழ வைக்கின்றதோ அதுபோல முருகப்பெருமான் தன்னை நினைக்கின்றவர்களை கூட வாழ வைக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான தெய்வம் என்றே சொல்ல வேண்டும். பேசுகின்ற மொழியை இருக்கின்ற மொழிகளில் உயர்ந்த மொழியாக சொல்லப்படக்கூடியது தமிழ் மொழி. அந்த தமிழில் எத்தனை இலக்கண இலக்கியங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ எழுத்துக்கள் உட்பட அத்தனையும் முருகப்பெருமானோடு நாம் இணைத்து பார்க்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான விஷயமாகத்தான் செயல்படுகின்றது. நாம் மொழிகளினுடைய எண்ணிக்கை வரிசையிலே பார்த்தோமே ஆனால் உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மை எழுத்து, இந்த வரிசையை நாம் பிரித்துத்தான் மொழிகளை பிரித்து நாம் வைத்து படிக்கவே குழந்தைகளுக்கு கற்றுத் தருகிறோம். அந்த வகையிலே உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, ஆயுத எழுத்து 1. இது அத்தனையும் நாம் அப்படியே முருகப்பெருமானிடத்திலே பார்க்கலாம். காக்கக்கூடிய கரங்கள் 12, அருள் புரியக்கூடிய நேத்திரங்கள் 18. முருகப்பெருமானுக்கு 18 விழிகள். அநேகம் பேர் 12 கண்கள் என்றுதான் சொல்லுவார்கள். ஆனால் முருகப்பெருமானுக்கு 18 கண்கள். வடமொழியிலே பாடிய வியாச பகவான் மிக அழகாக தெளிவாக ஸ்கந்த புராணத்தில் இதை குறிப்பிட்டிருக்கிறார். ஷட் வக்ரம் 6 திருமுகம், துவாசதபுஜம் 12 திருக்கரம், அஷ்டா தச விலோச்சனம் 18 கண்கள் தெளிவாக எழுதியிருக்கிறார். அதை அப்படியே தமிழிலே மொழிபெயர்ப்பு செய்தவர் கச்சியப்ப சிவாச்சாரியார். ஆனால் அவர் 18 கண்கள் அப்படிங்கிறத சொல்லலை. அதை சொல்லாம வேற எப்படி மறைமுகமாக நமக்கு சொல்லுகிறார்? கருணைக்கூர் முகங்கள் 6, கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்து ஆங்கே உதித்தனன் உலகம் உய்ய. முருகப்பெருமானுடைய அவதாரத்தை பற்றி குறிப்பிடுகின்ற போது அற்புதமாக குறிப்பிடுகிறார் கச்சியப்ப சிவாச்சாரியார். அருவமும் உருவம் ஆகி அநாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பதோர் மேனி ஆகி கருணைக்கூர் முகங்கள் 6, கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்து ஆங்கே உதித்தனன் உலகம் உய்ய. அற்புதமா நமக்கு நிறைவு செய்து காட்டினார். இதை எடுக்கின்ற போதே எப்படி ஆரம்பிக்கிறார்? அருவமும் உருவமும் ஆகி அப்படின்னா அது கிபியா கிமுவான்னார் ஒருத்தர். அநாதியாய், அவருக்கு ஆதி இல்லை. பலவாய் ஒன்றாய், இந்த தோடு, செயின், மோதிரம், வளையல், அணிகலன்கள் பல, ஆனால் தங்கம் ஒன்றே ஒன்று தான். பஞ்சு ஒன்று தான் வேட்டியா, சட்டையா, துண்டா, கர்ச்சிப்பா வருது.
மண் ஒன்று தான் பானை, சட்டி, அகல், மடக்குன்னு ஆகுது. ஆண்டவன் ஒருத்தர் தான். பல்வேறு வடிவங்களாக இருக்கிறார். பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பதோர் மேனி ஆகி கருணை கூர். கூர் என்கின்ற சொல்லுக்கு மிகுதல் என்று பொருள். கருணை கூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்து ஆங்கே. இத்தனையும் சொன்னவருக்கு ஏன் 18 கண்கள் அப்படின்னு சொல்லலை? பல பேர் சொல்லுவாங்க மறந்துட்டார் அப்படின்னு. இல்லை, அதற்கு வேறொரு காரணம், அற்புதமான காரணம் உண்டு. வடக்கே தைரியம் உண்டு, தபஸ் உண்டு, கூர்த்த ஞானம் என்பது சற்றே உண்டு. தெற்கு நோக்கி வர 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 அறிவு அதிகம், வடக்கு நோக்கி போக 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 தைரியம் அதிகம். அதனால்தான் தென்னாட்டிலே உள்ளவர்களுக்கு 6 முகம் அப்படின்னு சொன்னாலே போதும், 18 கண்ணுன்னு நாமளாவே எண்ணிக்குவோமா. அது எப்படி 6 முகம்னா 18 கண்ணுன்னு நம்மளே எப்படி எண்ண முடியும்? ஒரு முகத்துக்கு 3 கண். சோமன், சூரியன், அக்னி. சிவபெருமானுக்கு அதனால தான் பேரே முக்கண்ணன் அப்படின்னு பேர். அப்பா மாதிரி தானே குழந்தையும் இருக்கும். அப்பாவுக்கு 3 கண்ணுன்னா அப்போ முருகப்பெருமானுக்கும் 3 கண் தானே. ஒரு முகத்துக்கு 3 கண்ணுன்னா 6 முகம் இருக்குது. அப்போ 6 × 3 = 18 கண்ணு அப்படின்னு நாம் சுலபமாக எண்ணிக்குவோமா? ஏன்னா ஒரு பானை நிறைய சாதம் அடிக்கிறோம், எல்லா சாதமும் வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு தாய்மார்கள் என்ன பண்ணுவாங்க? ஒரே ஒரு பருக்கையை எடுத்து அதை நசுக்கி பார்த்த உடனே சாதம் வெந்துருச்சுன்னு முடிவு பண்ணி ஒரு பானை சோற்றையும் வடித்து விடுகிறோம். அதிலேயும் கொஞ்சம் பக்குவமான தாய்மார்கள் என்ன பண்ணுவாங்க? சாதத்தை கரண்டியில் எடுத்து பார்த்தாலே தெரியும் இது வெந்ததா வேகலையா அப்படின்னு. அதனால தான் நம்ம பழமொழி கூட சொல்கிறோம், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு. அவ்வளவு நுட்பமாக ஒரு பெண்கள் திறமையாக ஒரு சாதாரண அன்றாட பணிகளை செய்கின்ற போது இவர்களுக்கு ஏன் இதை நாம் விவரித்து சொல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் ரொம்ப அழகாக அற்புதமாக நமக்கு அதை முதல்லே சொல்லிட்டார். கருணைக்கூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்து ஆங்கே உதித்தனன் உலகம் உய்ய. அப்போ முருகப்பெருமானுக்கு 18 கண்கள். ஆயுத எழுத்து என்பது ஒன்று. தமிழிலே ஆயுத எழுத்து அக்கண்ணா, எல்லாருக்கும் நல்லா தெரியும். இந்த ஆயுத எழுத்து அக்கண்ணாவை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எப்படி வைக்கிறோம்னா, ஒரு 3 புள்ளி வச்சா அது அக்கண்ணா. இந்த 3 புள்ளியையும் வச்சுட்டு அந்த அக்கண்ணாவை அப்படியே வரைஞ்சோம்னா அந்த வேலினுடைய வடிவம் அங்கே வெளிப்படும். வேல் என்பது ஆயுதம். மனிதனுக்கு ஆயுதம் என்பது எது? அந்த வேலைத்தான் முருகப்பெருமான் காட்டினார். அப்போ அந்த வேலுக்கு ஞானவேல் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. ஏன் அந்த வேலை ஞானவேல் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, வேலினுடைய அமைப்பு ஞானத்தை வெளிப்படுத்துவதாகவே நமக்கு அமைந்திருக்கும். நீங்கள் வேலை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கையினுடைய அமைப்பும் வேலினுடைய அமைப்பும் ஒன்றாகவே அமைந்திருக்கும். சாதாரணமாக நம்முடைய கை இப்படி இருக்கிற கையை இப்படி சேர்த்து வைத்தோமேயானால் இந்த வேலினுடைய வடிவம் இதில் தெரியும். மேல் பகுதி கூராக இருக்கும், நடுப்பகுதி விசாலமாக இருக்கும், அடிப்பகுதி ஆழமாக இருக்கும். இந்த 3னுடைய அமைப்பு வேலினுடைய தத்துவம். எல்லாருக்கும் அந்த வேலினுடைய அமைப்பு நல்லா தெரியும். இப்போ அதை வச்சு நீங்கள் ஞானம் எப்படி இருக்கணுங்கிறத சிந்திச்சு பாருங்க. மேல் பகுதி கூராக இருக்கும். ஞானம் என்பது எப்போதும் கூர்மையாக இருக்க வேண்டும். அது மாதிரி நடுப்பகுதி விசாலமாக இருக்கும். எப்போதும் எந்த விஷயத்தையும் அகன்று விசாலமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்லை, ஒரு விஷயத்தை தெளிவிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் அதை ரொம்ப ஆழமாக போய் படிக்க வேண்டும். அப்போ அந்த அடிப்பகுதி ஆழமாக இருத்தல், இது ஞானத்தினுடைய வெளிப்பாடு. ஒரு மனிதனுக்கு எவ்வளவு ஆயுதங்களை கையில் வைத்து கொண்டிருந்தாலும் ஞானம் என்கின்ற ஒன்று இருந்தால்தான் இந்த சூழ்நிலையில் எப்படி நம்மால் வாழ முடியும், அல்லது இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி நம்மால் தப்பித்து கொள்ள முடியும் அப்படிங்கிற அந்த அறிவு திறன் அப்படிங்கிறது வேலை செய்யும். அப்போ ஞானம் என்பது எதை உணர்த்துவதாக அமைகிறது அப்படின்னா, வேலினுடைய தத்துவத்தை உணர்த்துவதாக அமைகிறது. அதனால்தான் ரொம்ப அழகாக அந்த ஞானத்தை அக்கண்ணாவோடு தொடர்புடைய வேலின் ஆயுத எழுத்தாக நமக்கு குறிப்பிடலாம். இப்போ இது அத்தனையும் தமிழினுடைய வடிவங்கள் அத்தனையும் முருகப்பெருமானிடத்திலே இருக்கின்ற காரணத்தினால்தான் முருகப்பெருமானுக்கு தமிழ் கடவுள் என்கின்ற ஒரு அற்புதமான திருநாமம் அமையப்பட்டுள்ளது. அது மட்டும் கிடையாது, தமிழ் மொழி தன்னை பேசுகின்றவர்களை வாழ வைக்கின்ற ஒரு அற்புதமான மொழி. தமிழ் மொழியிலேயே இயற்கையாகவே யோக பயிற்சிகள் அமைந்திருக்கிறது. நீங்கள் தமிழில் அம்மா அப்பா அப்படின்னு சொல்கிற போது அந்த மூச்சு அடங்கும். அது ஒரு பிராணயாம பயிற்சிக்கு சமமானது.
அப்படி தமிழ் மொழியை நாம் ஒரு பிராணாயாம பயிற்சியாகவே மேற்கொண்டிருப்போமே ஆனால் அந்த மொழியினுடைய வளத்தால் நமக்கு ஆயுள் அதிகரிக்க செய்யும். அதுபோல முருகப்பெருமான் தன்னை நினைக்கின்றவர்களுக்கு வாழ்க்கையில் வேண்டும் அப்படின்னு அவர்கள் நினைக்கின்ற நலன்கள் என்னவோ அந்த நலன்களை எல்லாம் வாரி 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 வழங்கக்கூடிய ஒரு உன்னதமான மூர்த்தியாக நமக்கு விளங்குகின்றார். அதனால்தான் முருகப்பெருமானை தமிழ் கடவுள் என்று நாம் சொல்லி வழிபட்டு மகிழ்கின்றோம். அந்த வரிசையில் முருகப்பெருமான் எல்லாருக்கும் கருணையை எப்படி வாரி வழங்குகின்றார் என்று விவரித்த முருகனை வழிபட்ட அடியவர்கள். முருகனினுடைய அடியவர்கள் அப்படின்னு நாம எடுத்துக்கிட்டோம்னாலே எத்தனையோ கோடிக்கணக்கான அடியவர்கள் இன்னைக்கும் இருக்கிறாங்க. முருகர் சாமிக்கு கை 12, தமிழ்ல உயிரெழுத்து 12. முருகர் சாமிக்கு கண்ணு 18, தமிழ்ல மெய் எழுத்து 18. நானும் கத்துக்கிட்டேனே. சரி, இப்போ தித்திக்கிற தமிழ்ல திருப்புகள் ஒண்ணு பாடுவோமா செல்லம்? சரி பாட்டி. சினத்தவர் முடிக்கும், பகைத்தவர் குடிக்கும், செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும், படிப்பவர் தமக்கும் திருப்புகழ் நெருப்பென்றறிவோம் யாம். நினைத்ததும் அளிக்கும், மனத்தையும் உருக்கும், நிஷிகருவருக்கும் பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும், பொறுப்பையும் இடிக்கும், நிறை புகழ் உரைக்கும் செயல் தாராய். தன 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 தன் திமி 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 தில் தகு 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 தன் தன பேரி தடு டுடு டுடு டும் தென துடி முழக்கும், தளத்துடன் நடக்கும் கொடு சூரர். சினத்தையும் உடற் சங்கரித்தமலை முற்றும், சிரித்தெறி கொளுத்தும் கதிர்வேல திணைக்கறி குறப்பெண் தனதில் சுகித்தன் திருத்தணி இருக்கும்